வந்து ஒரு ரிஜெக்ஷன் காண்டி தான் நான் வந்து வெயிட் பண்ணி வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு நினச்சி வந்து இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து மார்க் பண்ணேன். இந்த இடத்துல வந்தோடனே நம்ம ஒரு ரிஜெக்ஷன் கண்டிப்பாக வந்து ஒரு போடுவோம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணேன். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பையரோட ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. பையரோட ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு செல்லர் வந்து இந்த இடத்துல திரும்ப வந்து வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லருக்கு அப்புறம் வந்து 100% வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொடர முடியும் வந்து பார்த்திங்கன்னா பையர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக வந்து இந்த செல்லர் வந்து கீழே முடியட்டும், கொஞ்சம் கீழே முடிஞ்சோடனே ஒரு பையருக்கு அப் ட்ரெண்டுக்கு மூவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. கரெக்டான ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்க்கு வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஹரிசாண்டல் லைன் முடியும் வந்து போயிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து இது ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து தொட்ட அப்புறம் வந்து ஒரு டவுன் மூவ் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப் ட்ரெண்ட் மூவ்லேயே வந்து மார்க்கெட் இன்னும் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, நல்ல சான்ஸ் கிடைக்கட்டும். கரெக்டாக வந்து அந்த எல்லோ லைனை தொட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு நான் நெக்ஸ்ட்டு ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த லெவலில் வந்து நீங்கள் தொட்ட அப்புறம் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக அந்த எல்லோ லைனில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரியும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக 1 மினிட்டுக்கு 1 செகண்டுக்கு வந்து கரெக்டாக இறங்கிட்டால் நமக்கு 100% வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஓகே, 2 என்ட்ரியுமே வந்து சூப்பராக வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. நம்ம அனலைசஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டை வந்து எடுக்கணும். எந்த இடத்துல வந்து பையர் மூவ் வரும், எந்த இடத்துல வந்து செல்லர் மூவ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி தான் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் லெவலில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அந்த லெவலை மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் இன்றைக்கி எடுத்த ப்ராஃபிட்டான அமௌண்ட்டு $1000 வந்து அப்படியே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 100% வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தான். அதனால் வந்து 100% இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டவுன் மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து $1000 ப்ளேஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இவ்வளோ தான் அப் ட்ரெண்ட் போனாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துட்டு தான் வந்து திரும்ப வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வரும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் மூமெண்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஒரு கேண்டிலையும் வந்து நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். $2,100 $3,100 முடியும் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பையர் வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு பையரோட என்ட்ரி வந்து நான் வந்து போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ்க்கு மேலே தான் வந்து நான் வந்து பண்ணேன். ஏன்னா வந்து அது ப்ரெஷரை பார்த்துட்டு தான், பையரோட ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் போட்டேன். ஓகே, இந்த ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பையர் போனாலும் சேம் லெவலில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதனால வந்து திரும்ப வந்து ஒரு செல் ட்ரேடு போட்டேன். நம்ம ப்ரீவியஸாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு அனலைசஸ் பண்ணிட்டு தான் வந்து இது மாதிரி வந்து போட முடியும் இல்லையா. நம்ம எடுத்தோன்னே வந்து இது மாதிரிலாம் போடுறது ரொம்பவே வந்து கஷ்டம். பார்த்துக்கங்க, கேண்டில் ஸ்டிக் மூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இது மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போமா. ஏன்னா வந்து இன்றைக்கி எடுக்கிற ட்ரேட் எல்லாமே நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்து எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வந்து நைட் ட்ரேட் அப்படிங்கிறனால 100% வந்து ப்ராஃபிட் ரேஷியோ கூட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து 100% வந்து ப்ராஃபிட் ஆனிச்சு. அதே சேம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நான் ஒரு பையர் ட்ரேடுக்கு வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். திரும்ப வந்து 1 மினிட் ட்ரேட் தான் எல்லாமே. அந்த 1 மினிட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே $200 வந்து இன்றைக்கி ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஒரு அமௌண்ட்டை வந்து காம்பவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த $200 வந்து இன்றைக்கி வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வந்து நான் ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பையர் ட்ரேட் மூவ்மெண்ட்டு. பட் என்ட்ரி லேட்டாக கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா 100% சேம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரேட் வந்து திரும்ப புக் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து டவுன் சைடு தான் ஃபால் ஆகிறதுக்கு அதிகம் வந்து வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செல்லர் வே மூவ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் லெவலில் வந்து என்ன தான் ஒரு பையர் ப்ரெஷர் கொடுத்தாலும் செல்லர்ஸ் தான் திரும்ப என்டர் ஆகிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து ஒரு பையர் ப்ரெஷர் போனே அதே சேம் லெவலில் ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. திரும்ப வந்து நான் ஒரு செல்லருக்கு ஒரு என்ட்ரி எடுத்தேன். பாருங்கள், மூமெண்ட்டை பாருங்கள். பையர்ஸ் மூவ் ஆகிற மாதிரியே வந்து மூவ் ஆவாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து சேம் லெவலில் வந்து செல்லர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் திரும்ப வந்து நான் ஒரு $200 வந்து செல்லர் ட்ரேடு மூவ் பண்ணேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட் தான்.
நம்ம வந்து மூமெண்ட்டை வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரை வச்சே நம்ம சூப்பராக வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டேன் எப்படி மூவ் ஆகுது கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தேன். ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து கேண்டில் ஸ்டிக் மூவ் ஆகிற மாதிரி தெரியலை. செல்லரோட ப்ரெஷர் அதிகமானதுனால சரி இதுலேயும் வந்து ஒரு செல் ட்ரேட் வந்து கொடுத்துருவோம். ஒரு செல் ட்ரேட் வந்து திரும்ப வந்து நான் வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், பட் வாட்ச் பண்ணிட்டு கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் எனிவே வந்து 100% ப்ராஃபிட் கொடுக்குங்கிறது தெரியும். பட் எனிவே வந்து லேட் என்ட்ரி ஆனாலும் வந்து 100 மார்க்கெட் டவுன்ஃபால் வந்து அதிகமாகிடுச்சு. மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா அது டவுன் ஆகிட்டு இருந்ததுனால வந்து இந்த எல்லோ லைன் முடியும் வந்து செல்லர்ஸ் என்ட்ரு ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து திரும்ப நான் ஒரு செல் ட்ரேட் எதனால் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையோட என்ட்ரி வந்து அந்த செல்லரில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகே, ஒன்லி பார்த்திங்கன்னா செல்லரோட ப்ரெஷர் மட்டும்தான் இருந்துச்சு. பையரோட என்ட்ரி இல்லாதனால சேம் லெவலில் வந்து திரும்ப வந்து மார்க்கெட் புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு செல்லர் வேங்கிறதுனால செல்லர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால திரும்ப ஒரு டவுன் கொடுத்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா 100% வின்னிங்கு. நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அந்த மார்க்கெட் வந்து தப்பாக போகுமா என்ன, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து இன்றைக்கி காம்பவுண்டிங் வேறு லெவலில் வந்து ஒர்க்